தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நிறுவன தோழர் தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களுடைய இன்றைய தினம் 118வது பிறந்த தினத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அவரை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு பாடலுடன் தொடங்குவோம். வழக்கம் போல் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு நல்ல செயல்பாட்டாளர், கம்பீர குரலுக்கு கனத்தமான கன பொருத்தமானவர் தோழர் கணேசன் அவர்கள் பாடலோடு தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை வழங்கிய கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுக்கு நன்றியும் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது பேராசான் ஜீவானுடைய 118வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள். வழக்கமாக எல்லா மன்றங்களிலுமே அந்த கொண்டாட்டங்களை சிறப்பாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்வை தொடங்கினா கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று நான் என்னுடைய சிந்தனையில் இருக்கிறது தான். அதனால்தான் உங்களுடைய அனுமதி பெற்று இப்போது பாட விளைகின்றேன். எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஜீவா பிறந்தார், நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே. இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். ஜீவா பிறந்தார், நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே. இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். காந்திய கொள்கை அன்று பிடித்ததினால் காங்கிரசிலே அவர் ஐக்கியமானாரே. காந்திய கொள்கை அன்று பிடித்ததினால் காங்கிரசிலே அவர் ஐக்கியமானாரே. கொண்ட கொள்கையில் சில மறுதளிப்பால் கம்யூனிசத்தை பின்பு ஏற்றுக்கொண்டாரே. அன்று முதலாய் பொது உடைமை சிந்தனை மக்களிடத்தில் அவர் விதைத்து வந்தாரே. ஜீவா விதைத்து வந்தாரே. ஜீவா பிறந்தார், நம் ஜீவா பிறந்தார் பாண்டி கிராமத்திலே. இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். தீண்ட மைதானத்தை சிறு வயது முதலே எதிர்த்து வந்தாரே. ஜீவா எதிர்த்து வந்தாரே. தீண்ட மைதானத்தை சிறு வயது முதலே எதிர்த்து வந்தாரே. ஜீவா எதிர்த்து வந்தாரே. விடுதலை போராட்டம், பொது உடைமை இயக்கம், சுய மரியாதை இயக்கம் ஒன்றில் மூழ்கி திளைத்தா. ஜீவா மூழ்கி திளைத்தா. தியாக செம்மலை மார்க்சியவாதியை மக்கள் தலைவனை நாம் போற்றி பாடுவோம். ஜீவா பிறந்தார், நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே. இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். வைரத்தில் உள்ள பல முகங்களை போல் பல துறையில் ஜீவா ஜொலித்து வந்தார். வைரத்தில் உள்ள பல முகங்களை போல் பல துறையில் ஜீவா ஜொலித்து வந்தார். செல்லரித்த சமுதாய வழக்கத்தை செப்பனிடவே வந்த செம்மல்லவரே நம் ஜீவா தோழரே. சுருண்டால் அரசை சுக்குநூறாக்க வந்த சுத்த வீரனே தோழர் ஜீவானந்தமே. ஜீவா பிறந்தார், நம் ஜீவா பிறந்தார் பூதப்பாண்டி கிராமத்திலே. இளமை முதலே எழுந்த எழுச்சி தண்ணிலே சுய மரியாதை கொண்டு திகழ்ந்தார். தமிழ்நாட்டிலே உள்ள பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி வந்தாரே. ஜீவா சுற்றி வந்தாரே. தமிழ்நாட்டிலே
உள்ளப்பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி வந்தாரே, ஜீவா சுற்றி வந்தாரே. போராட்டத்தாலும் மேடை பேச்சுக்களாலும் பாட்டுக்களாலும் தமிழினை தட்டி எழுப்பினா, ஜீவா தட்டி எழுப்பினா. தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் உருவாக்கி தந்தா, ஜீவா தமிழை வளர்த்தா, ஜீவா தமிழை வளர்த்தா. ஜீவா பிறந்தா, நம் ஜீவா பிறந்தா, தூதப்பாடி கிராமத்திலே. இளமை முதலே எழுந்த எழுச்சி தன்னிலே சுயமரியாதை கொண்டு திகழ்ந்தார், சுயமரியாதை கொண்டு திகழ்ந்தார். நன்றி, வாழ்க வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள். அருமை தோழர், அருமை அருமை. செப்பனிடவே செம்மல் பிறந்தார். அருமை 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 அருமை. ரொம்ப மகிழ்ச்சி. நாம் அடிக்கடி மேடைகள் தோறும் சொல்லுகிற அதே ஜீவாவினுடைய சிந்தனை வரிகள் தான். பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாயழுவால் வேலையின்றி நாமழுவோம் என் தோழனே, காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா என்கிற சிந்தனை வரியை இந்த உலகிற்கு தந்தது மட்டுமல்லாமல் வாழுகிற வாழும் வாழ்க்கை வரை ஏழை எளிய மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக பொதுவுடைமை சிந்தனையோடு பயணித்த ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு மானுடம் தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய சிந்தனையால் தோற்றுவிக்க நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் இந்த நாளை பெருமையோடு பார்க்கிறது. இது தொடர்பாக நம்முடைய பொதுச் செயலாளரையும் நிறைவாக உரையாற்ற சொல்லுவோம். அதற்கு முன்பாக நாம் கதை சொல்ல வேண்டிய நேரத்தின் அடிப்படையில் கதையை முதலில் சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக தோழர் ஜீவாவை பற்றிய சிந்தனை வரிகளை நாம் தொடர்ந்து பயணிப்போம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய தினம் நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய தோழமை நம்முடைய சிவகாசி கிளையினுடைய செயற்குழு உறுப்பினர் தோழர் சபரீசன் ரோஜா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு ஒரு கொலை அனுபவம் என்கிற கதையை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார். 51ஆம் நாள் நிகழ்வு. 50 நாட்களை கடந்து இன்றைக்கு 51ஆம் நாள் நிகழ்வு இருக்கிறோம். 51ஆம் நாள் நிகழ்வில் கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே, வருக, கதை சொல்க. வணக்கம் ஐயா. என் பேர் சஃப்ரின் ரோஜா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிவாசி கிளை செயற்குழு உறுப்பினரா இருக்கிறேன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாத்தூர் விருதுநகர் மாவட்டத்துல படிக்கிறேன். நான் சொல்ல போற தலைப்பு வந்து ஒரு கொலை அனுபவம். எங்க பார்த்தாலும் இருள். அந்த இருள்ல வந்து ஒரு இருள் ரோட்ல வந்து மங்கி வெளிச்சம் வந்து மங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ரோட்ல யாரோ ஒருத்தர் தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இரவுல தள்ளாடி நடந்து வர்றது யார்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி புதுமை பித்தன் ஐயா வந்து சொல்றாரு. அந்த கதையை சொல்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அந்த ரோட்ல யார்தான் நடந்து வருவா? அந்த இருட்டுல அந்த பைத்தியக்காரன் பாட்டு வேற பாடிட்டு வாரா. அப்படிப்பட்ட இரவுல நானா இருந்தா பேசக்கூட மாட்டேன். அப்படிப்பட்ட இரவுல பாட்டு பாடி அவனுக்கு தனி தைரியம் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்கையிலேயும் அவன் அந்த ஒரே ஒரு இருட்டுல அந்த வெளிச்சம் தர்றதுக்காண்டி முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல இருந்து அந்த லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல அந்த கம்பத்தை பிடிச்சி ஏறி உட்கார்றான். அது முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு பொறுக்காம அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்த ஒருத்தன் வாரா. அவன் வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கையில யாரோ ஒருத்தர் மாதிரி தெரியுது. ஆனா பக்கத்துல வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அவனும் என்ன மாதிரியே இருக்கானே, இது என்ன பிரம்ம பைத்தியக்காரனா இல்ல நான் பைத்தியக்காரனா இல்ல நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கேனான்னு அவரே குழம்பி போறாரு.
அடுத்து அடுத்து இன்னொருத்தன் அடுத்த தெரு முனையில இருந்து வரா. சரி பாப்போம், இவனாச்சும் நான் இல்லாம இருக்கணும், கடவுள் கடவுள் வந்து நான் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாரான். ஆனா அடுத்து 3வது வரவனும் அவன் தாடி மீசையோட வாரான். எப்பாடி ஒரு வழியா நான் இல்ல இது அப்படின்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேனே, அடடா இது என்ன இது, எனக்கு தாடி மீசை முளைச்ச மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு இருக்கேதான் அவன் பதுங்கி பதுங்கி வாரான். எதுக்கு இவன் பதுங்கி பதுங்கி வரணும் அப்படின்னு புதுமை பித்தன் ஐயா சொல்றாங்க. பதுங்கி பதுங்கி வந்து முன்னாடி இருக்கிற 2வது வந்த அவனை 3வது வந்த அவன் கையில கத்தி வச்சிருந்தான். அந்த கத்திய வச்சு அவன் குத்திட்டான். குத்துன உடனே அந்த கம்பத்துல இருக்கவன் மேல இருக்கான். இது யாரு புதுசா 3வது ஒருத்தன், நம்மள எதுக்கு நம்மளே கொலை பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையிலேயே பக்கத்துல நண்பன் வந்து, எந்திரி, இந்நேரத்துல எதுக்கு தூங்குற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இது நினைவு திரும்புது. ஓ ஆமா, நம்ம துப்பறியும் நாவல் எழுதுறதுக்காண்டி உட்கார்ந்தோம், அப்படியே தூங்கிட்டோம் போல. எப்பா இந்த துப்பறியும் நாவல் எழுதுறதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா? இந்த துப்பறியும் நாவல் எழுதி நாம ஆஹ் அந்த துப்பறியும் தொழிலை பத்தி இவ்வளோ எடுத்து உரைத்திருக்கிறாரு. நம்மை அந்த மானுட கொண்ட நாயுடன் துரத்தி என்னால் ஓட முடியாதுன்னு இந்த கதையை முடிக்கிறாரு. இதுல நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, துப்பறியும் நாவல்ல இத்தனை கருத்து மித்த எழுத்தாளர்கள்லாம் ஒரு கருத்தை முன்வைக்கணும்னா அந்த கதையை வந்து சுருக்கமா சொல்லி முடிச்சிருவாங்க. துப்பறியும் நாவல்னா கொஞ்சம் விளக்கமா எடுத்து உரைப்பாங்க. ஆனா இவர் கனவுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த ஆஹ் எடுத்து உரைச்சிருக்காரு. என் கனவுக்குள்ள இத்தனை நடந்திருக்கு, அது நானே என்னைய கொல்ற மாதிரி இருந்திருக்கு, ஆனா அதையும் நான் துப்பறியும்னா அது என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த கதையில நான் புரிஞ்சுகிட்டது வந்து ஆஹ் நம்ம நம்ம விஷயத்துல என்ன நடக்குதோ அத நம்ம தெளிவா முடிச்சுக்கிட்டாலே போதும், மித்தவங்க கிட்ட கொண்டு போக தேவையில்ல அப்படின்னு புதுமை பித்தன் ஐயா வந்து சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. அவ்வளவுதான். நீங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன செய்தி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல நல்ல அருமை வாழ்த்துக்கள் சஃப்ரின் ரோஜா அவர்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருந்ததுடா. வாழ்த்துக்கள்டா. அப்படியே இருங்க. எல்லாரும் பின்னூட்டம் சொல்றத கேளுங்க. கணேசன் சாத்தூர் தோழர் தொடங்கி வைங்க. அது மாதிரி பேச்சுமுத்து தோழையார நான் முந்தா நாள் நான் கூப்பிடணும்னு நினைச்சு நீங்க போயிட்டீங்க. கொஞ்சம் பொறுங்க. நான் கண்டிப்பா உங்களையும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் கருத்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. கணேசன் சாத்தூர் ஐயா சொல்லுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லிய சப்ரீன் ரோஜா உண்மையிலேயே சிவாஜி கிளையனுடைய உறுப்பினராக இருக்கிறார்கள். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாலும் இந்த கதை சொல்லும் ஒரு ஆர்வத்துல வந்து இதில் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு கதையை எடுத்து, அது உண்மைதான், ஒரு 2 பக்க கதையை தான் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆமா, வந்த உடனே பேட்டை பிடிச்சோடனே 6, 4 அடிக்கணும்னு நம்ம நினைக்காம ஒரு சின்ன கதையா ஒரு 2 பக்கத்துல மட்டும் எடுத்துட்டு நம்ம சொல்லி பழகிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க எடுத்து இந்த கதையை சிறப்பா சொன்னாங்க. இந்த கதையினுடைய அவர்கள் சொல்ல கருத்துக்களை பார்த்தோம்னா, இது ஒரு கதாசிரியன் ஒரு கதை எழுதுறதுக்கு முன்பாக அத ஏதோ சிந்தனையில் அந்த கதையை எப்படி அமைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி எழுதணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே கனவாகவும் இருக்கலாம், இல்ல தூக்கமா இருக்கலாம். அந்த தூக்கத்தில் யார் யாரோ அவரை வந்து அவரை போன்ற முகம் உடையவர்கள் துரத்தி வர்ற மாரி க கனவு வருது. அதுல ஒருத்தர் பாடிட்டு போறாரு, இன்னொருத்தர் வர்றாரு. இன்னொருத்தர் தாடி மீசையோட வந்தா கூட, அவரும் வந்து வேற ஆள்ன்னு ஒரு சந்தேகத்துல சந்தோஷப்பட்டா கூட, அதுவுமே அவராத்தான் இருக்கிறாப்ல. ஆனா அவரு இருக்கான்னா, அதுல ஒரு பயம் என்னன்னா, கத்திய வச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த கத்தி வந்து மின்னிட்டு இருக்குது. அப்போ வந்து இவர தொடர்ந்து பண்ணும்போது, அப்போ முதல்ல வந்தது யாரு? 2வது வந்தது யாரு? அந்த 3வது வந்தது யாரு? இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான், அவருடைய நண்பர் வந்து முதுக தட்டிட்டு, "ஏய் என்னடா பகல்லேயே தூக்கமா?" அப்படின்னு சொல்லி அப்பதான் அவர் வந்து அந்த எழுப்புனோன எதிரி எழுதியிருக்கிறாரு. எந்திரிச்ச உடனே பார்க்குறாங்க, எழுதுகோல் இருக்குது, காகிதம் இருக்கு, இத்தியாதி இருக்கு. துப்புரியின் நாவல் எழுதுவது என்றால் லேசா? எல்லாம் இருக்கு. துப்புரியின் நாவல் எழுதுறது வந்து அவ்வளவு வந்து ஈஸி கிடையாது.
அதாவது அதை பாருங்களேன், தூக்கு தண்டனை இல்லாமல் ஆட்களை கொல்ல வேண்டும். அது உண்மைதானே. ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கதையில வந்து கொலை இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். அப்படியே இருந்தா கூட அந்த கொலை செய்தவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை குடுத்துற முடியும். கதையில வந்து இருக்கிறதுனால அதை எப்படி குடுக்க முடியும்? கத தான் சொல்ல முடியும். அப்ப அதுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனையா குடுக்க முடியும்? முடியாது. அப்ப தூக்கு தண்டனை குடுக்கக்கூடாத ஒரு கதையை வந்து அவங்க எழுதுறாங்க. பிறகு அந்த எழுதிட்டீங்களா, சரி அதுக்கு என்னய்யா ஒரு முடிவு இருக்கு? அத ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டீங்களே! அந்த கைதி என்ன ஆனாரு? அந்த புடிச்சு போன அந்த இவரு என்ன ஆனாரு? அவருக்கு ஏதாச்சும் தண்டனைகள் குடுத்தீங்களா? இல்லையா? அதனுடைய வழக்கு எந்த சம்பந்தமா போயிட்டு இருக்கு? அதெல்லாம் தெரியும்னா, அப்ப அதுக்கு வந்து துப்பறிவோனாக க துப்பறிவோனாகவும் அந்த கதையில சொல்லி அத கண்டுபிடிக்க வேண்டும். அடடடடடா! இந்த தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழிலாவுல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி வரிய பாருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மானுடம். மான் இருக்குது. மானையும் கூட்டிக்கிட்டு, நாயையும் கூட கூட்டி போனோம்னா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நாய் உண்மையிலேயே வந்து என்ன செய்யும்? வந்து மானைய விரட்டி விரட்டி பிடிக்கும். அப்ப மானையும் ஓட்டிக் கொண்டு போம்போது, நாயோட சேர்த்து போனா இது என்ன என்ன ஆகும்? அதனால தான் வந்து சொல்றோம்ல, "பஞ்சியும் நெருப்பையும் ஒண்ணா வச்ச கதையாகி போயிருமே" அப்படிங்கிற மாரி இந்த கதைய கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஆ உண்மையிலேயே வந்து இந்த அதே மாரி அவர் சொல்றத பாருங்க. 2 பிரதிபிம்பங்கள் இயற்கையின் கூத்தா? அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? அப்படின்னு சொல்லி அதுவுமே கனவு தான். இருந்தா கூட அந்த கதாசிரியர் வந்து நமக்கு எப்படி சொல்லி காட்டுறாரு பாருங்க. ஒரு பயம் இருக்குது, ஒரு கனவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அது வந்து ஒருவேளை வந்து இந்த 2வது வரக்கூடிய இவன் வந்து நம்ம சொத்தை பறிப்பதற்காக நம்மளுக்கு வந்து பங்காளியா வந்துருவானோ! அப்படின்னு நெனைக்கிற மாரி இருக்கு. அது பிறகு இன்னொரு 3வது ஆள் கொண்டோனே இப்ப பிரம்மனுக்கே வந்து ஏதோ வந்து சந்தேகம் வந்துருச்சோ! இவன் வந்து சொத்துக்காரனா இருக்கான். இவன்ட்ட வந்து நம்ம இப்படியெல்லாம் போய் நின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த சொத்து கிடைக்கும். அப்படின்னு சொல்ற மாரி, அதையுமே சொல்றாரு பாருங்க. எனக்கு பைத்தியமா? அல்லது பிரம்மாவிற்குத்தான் பைத்தியம் பிடித்து விட்டதா? அல்லது பிரம்மாவுக்கு நான் சொத்து சுகம் வைத்துக் கொண்டிருப்பதில் பொறாமையா? அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அப்போ வந்து அந்த கதை வந்து எப்படியெல்லாம் போனா கூட எல்லாமே அவருடைய முகம் தான் தெரியுது. அந்த முகம் தெரிந்தால் கூட, இதுல வந்து இந்த கனவு வந்து அவரையே ஆட்டி படைக்கிற மாரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. கத்திய வச்சுட்டு யாரோ விரட்டுற மாரி எல்லாம் கனவு வருது. கடைசியில அவர் வந்து நண்பர் வந்து முதுகு தட்டின உடனே தான் முழிப்பு தட்டுகிறது. இது ஒரு உளவியல் சிந்தனையான ஒரு கதை தான். ஒருவேளை எழுத்தாளர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு நினைவு, கனவு எல்லாம் வருமோ என்று நம்மளுக்கு தோன்றுகிறது. வரவும் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கதாசிரியர் புதுமைப்பித்தன் அவர்கள் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த கதையை சொன்ன சப்ரீன் ரோஜா அவர்களுக்கு மீண்டும் எனது பாராட்டுக்களையும், வாழ்த்துக்களையும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா அருமையா சொன்னாங்க. 2 கதைனாலும் அத உள்வாங்கிக் கொண்டு சொன்ன அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. பேச்சுமுத்து தோழர். அடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். மகாராஜன் ஐயா. ஐயா, தற்சம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இணைஞ்சேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. சரி 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 சரி. தோழருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு கதையை நம்ம தவற விட்டுட்டோம். நன்றி 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 ஐயா. வாசிக்காம தகவல் பெறக்கூடிய ஒரு இதை நம்ம மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படுறேன். தோழருக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி. பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தோழர் சஃப்ரீன் ரோஜா மிக அற்புதமாக இந்த சிறுகதையை சொன்னாங்க. அந்த கதையினுடைய உள் பகுதிக்கு அவங்களால சொல்ல முடியலை. ஏன்னா 2 பக்கம். ஆனால் 2 பக்கங்கள்லையும் கூட புதுமைப்பித்தன் சொல்ல வரக்கூடிய கருத்து நிறைய இந்த சிறுகதையில இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, மூர்த்தி சிறிது ஆனால் கீர்த்தி பெரிதுங்கிற மாதிரி 2 பக்கங்கள் தான். ஆனால் இந்த 2 பக்கங்களில் புதுமைப்பித்தன் அவர்கள் சொல்லக்கூடிய நான் கருதக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தையும் சொல்றாரு. துப்பறியும் நாவல் அப்படிங்கிறது தேவையற்றதுங்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து துப்பறியும் கதை அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எதுவுமே அவர் எழுதலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து புராணங்களை உள்ள மூட நம்பிக்கைகளை சாடுவார். அது மாதிரியான மூட நம்பிக்கைகளை சாடக்கூடிய அந்த தன்மையை தான் பார்க்குறோம். அல்லது பேய் கதை மாதிரி
பேயின் மூலமாக நமக்கு எதையோ உணர்த்துவார். இந்த மாதிரியான கதை தான் அவருடைய பெரும்பாலான கதைகள் இருக்கு. துப்பறியும் கதை அவர் இதுவரைக்கும் எழுதினது இல்லை. அதுல அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத இந்த தன்னிலை விளக்கம் போல இந்த சிறுகதைகளை அவர் சொல்வது மாதிரி நமக்கு தோணுது. இதுல இன்னொன்னு, இந்த இருள் அப்படிங்கிறது வந்து அறியாமை ஆகிய இருள். இதுல கொஞ்சம் தத்துவ ரீதியா சில செய்திகளை முதல் பக்கத்துல மிக அற்புதமா சொல்றாரு. இருள்ங்கிறது அறியாமை இருள். அதுல இருட்டுக்குள்ள ஒருத்தர் நடக்கிறான், நடக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்றாரு இல்ல. அதே போல அவன் என்ன பண்ணான், சுவரேறி குதிச்சு எங்கேயோ அந்த கம்பத்தின் மீது ஏறி எங்கேயோ தாவறது மாதிரி காட்டுறாரு. அப்ப எதுல இருந்தோ விடுபட்டு தப்பித்து ஓடக்கூடிய நிலையில அவனுடைய நிலை இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. தப்பித்து ஓடக்கூடியவனை இன்னொருத்தன் வந்து கொல்ல வரான், அதுவும் கத்தியோட வந்து, அதுவும் தாடி வைத்தவன் ரவுடி மாதிரி. இப்போ இவர் கூர்ந்து பாக்குறாரு, இரண்டுமே நான் தான் அப்படி மாதிரியான ஒரு தோற்றம் அதுல வருது. நான் தான் தப்பிச்சு ஓடுற என்னை நானே கொல்ல வர்றேன், அதை நானே வேடிக்கை பார்க்கிறேன். இது ரொம்ப விசித்திரமான ஒரு ஒரு செய்தி. இதுல சில ஆன்மீக கருத்துக்கள் உள்ள ஒரு தன்மை உண்டு இல்லையா. கிருஷ்ணன் சொல்வது மாதிரி கொல்பவனும் நானே, கொல்லப்படுபவனும் நானே, அது வேடிக்கை பார்ப்பவன் நானேங்கிற மாதிரி ஒரு இல்லையா. கொல்பவனும் நான் தான், கொல்லப்படுவோம் எல்லாம் நானே. கடைசியா புதுமை பித்தன் அந்த வரியை கூட அதுல சொல்றாரு. இல்ல என்னன்னா, 3 பேரும் நானா அல்லது எல்லாம் நானே என்ற முக்தியை அடைந்து விட்டேனா. ஏன்னா இத அவர் சொல்லும்போது எல்லாம் நானே, கொல்பவனும் நானே, கொல்லப்படுபவனும் நானே, வேடிக்கை பார்ப்பவனும் நானே, அப்ப எல்லாம் நானேங்கிற முக்தியை நான் அடைஞ்சிட்டேனா என்று அதை கிண்டல் செய்வது மாதிரி ஒரு தோற்றம். எதுக்கு இன்னொரு உயிரை நம்ம கொல்லணும்? எல்லா உயிரும் நம்முடைய உயிர் போன்றது அப்படின்னு நினைக்கும் போது ஒருவன் இன்னொருவனை கொல்ல முற்படுவானா? அப்படி கொல்ல முற்பட்ட பிறகு டார்ச் லைட் எடுத்துட்டு நாயை கூட்டிட்டு துப்பறிய போகணுமா? அப்ப துப்பறிய போகிறவனும் நான் தான், கொன்னவனும் நான் தான், கொல்லப்படுறவனும் நான் தான். அப்ப எல்லா உயிர்களிலும் நான் என்ற உணர்வு இருந்தால் இந்த துப்பறியும் கதைக்கு வேலையே இல்லையே. ஆன்மீகம் சொல்றது அது ஒரு மாதிரியா கிண்டல் பண்றாரு இல்லையா. அதே சமயம் துப்பறியும் கதையில கொன்னவனும் நான் தான், எல்லாமே நம்முடைய உயிர்னு நினைக்கும் போது இந்த துப்பறியும் அப்படிங்கிற நிலையே வராது என்பது போல ஒரு நிலையை அவர் சொல்ல வராது மாதிரி எனக்கு தோணுது. அதே போல கடைசி அவர் சொல்லும்போது, மானுடன் ஓடிக்கொண்டே நாயுடன் துரத்த என்னால் முடியாது. மான் வந்து ரொம்ப மென்மையானது, அது அசைவ பிராணி, அசைவ விலங்கு. அது நம் மானுடன் ஓடிக்கொண்டே நாய் வந்து இல்லையா அசைவ பிராணி. இது வந்து மான் வந்து சைவ பிராணி, நாய் வந்து அசைவ பிராணி. அப்போ நான் வந்து ரொம்ப மென்மையா இந்த மக்களுக்கு என்னென்ன கருத்துக்களை சொல்லணுமோ அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். என்னால வன்மையா நாயோட சுற்றி தெரிய முடியாது. துப்பறியும் கதையெல்லாம் என்னால ஈடுபட முடியாது. அதுல ஒரு நண்பன் தட்டி இருப்பான் இல்லையா, என்ன பகல் கனவு, அது கூட பகல் கனவு, ஏன்னா பகல் கனவு பலிக்காது. அவே நான் என்னால துப்பறியும் நாவல் அல்லது கதைகள் எழுத என்னால் முடியும், ஆனால் தேவையற்றது அப்படிங்கிறது அவருடைய போக்கா இதுல நம்ம காண்றோம். இந்த 2 பக்கங்கள் கொண்ட குறுங்கதையா, மிக சிறிய கதையா இருந்தா கூட அதுல தத்துவ ரீதியான சில, ஏன்னா பிரம்மனை பற்றியெல்லாம் சொல்றாரு, தத்துவ ரீதியான சில கருத்துக்களையும் சொல்றாரு இல்லையா. அதே போல எல்லாமே நான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னையே நான் கொல்லணும், அப்புறம் என்னையே நான் ஏன் துப்பெறிஞ்சு அதை கண்டுபிடிக்கணும், அது தேவையற்றது. அதனால துப்பறியும் நிலை அப்படிங்கிறதே சரியான ஒன்றாக அவருக்கு படலையோ என்று எனக்கு தோன்றுச்சு. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி தோழமையே. புதிய சிந்தனையில் புதிய பார்வையில் தங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு வாழ்த்துக்கள். விஜிலா தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதலில் கதை சொல்லி கல்லூரி மாணவிக்கு சப்ரீன் ரோஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதை வந்து ரொம்ப சின்ன கதை. இந்த கதையை வாசிக்கும் போது கேட்கும்போது கடிதம் கதையை கேட்ட மாதிரி இருந்தது. அதுலயும் வந்து சிங்காரவேலு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு கதை ஆசிரியராக எழுதியிருப்பார். இதுல பெயரை குறிப்பிடல, அதுல வந்து ஒரு எழுத்தாளரா வர்ற மாதிரி இங்க வந்து ஒரு எழுத்தாளர் கதை எழுதணுங்கிற ஒரு முனைப்புல இருக்கும்போது அவர் பகல் தூக்கம் தூங்கி அவருக்கு ஒரு பகல் தூக்கத்துல ஒரு கனவு வருது. அதுதான் கதை. ஆனா அதுக்குள்ள ஐயா இதுக்கு முன்னால பேசினது மாதிரி
தத்துவ ரீதியாக எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. பிரம்மாவை கொண்டு வந்திருக்காரு. வழக்கம் போல நிறைய கதைகள்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கதைகள்ல ஒரு 2-3 கதைகள்ல இந்த விளக்கு எரியிற இந்த முனிசிபாலிட்டிக்காரர் மேல என்ன கோவம்னு தெரியல. அவர் அப்பப்ப சாடுறாரு. இரவு புறாவும் எரிவதென்றால் முனிசிபாலிட்டியாருக்கு குடிமொழியிடும் போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த வழக்கமான சாடல் இருக்குது. எனக்கு இதுல ஒண்ணு புரியாது என்னன்னா, கடைசியில வந்து மானுடன் ஓடிக்கொண்டு நாயுடன் துரத்த என்னால் முடியாதுன்னு கொடுத்திருக்காரு. ஒருவேளை மானுடன்னா மனிதனாகிய நான் ஓடிக்கொண்டு நாயை துரத்த என்னால் முடியாது, அதாவது இந்த துப்பறிகிற கதைங்கிற மாதிரி இந்த விரைவு வேகத்துல என்னால ஓட முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரா? இல்ல மான் அப்படின்னு ஒரு விலங்கு எடுத்துக்கிட்டாலும் மானுடன் ஓடிக்கொண்டு நாயை துரத்த என்னால் இயலாது அப்படின்னு எடுக்க முடியுமா? நான் இயல்பா எழுதக்கூடியவன், எனக்கு வந்து இந்த மாதிரி கொலை கொள்ளை துப்பறிதல் அப்படின்னு செல்ல முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். யாராவது விளக்க முடிந்தால் நன்றா இருக்கும். நன்றி. வழக்கம் போல் சாத்தூர் கணேசன் ஐயாவுக்கு பிறகு சிறிய சந்தேகம் என ஒரு நாளும் ஒரு புதிய சிந்தனை விதைக்கின்ற விஜிலாமாவிற்கு வாழ்த்துக்கள். முனைவர் கிருஷ்ணன் ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதை சொல்லி சப்ரின் ரோஜாவுக்கு இனிய வாழ்த்துக்கள். மிக கதை குறுகிய கதையாக இருந்தாலும் மிக சிறப்பாக சொன்னார்கள். இந்த கதையில் எந்த விதமான பாத்திர பெயரும் இல்லாமல் கதை ஆசிரியரே தன்னுடைய நிலையை இந்த கதையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது. இருட்டு வெளிச்சம், ஐயா முன்ன பனி ஐயாவோட சொன்னாங்க, இருட்டு அறியாமை. ஆக இந்த அறியாமை என்கிற நிலையில் அந்த வெளிச்சத்தை காட்டுகிறார். அதை நாம் குறியீடாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, கனவு, அந்த சிக்மண்ட் பிராயருடைய கனவு மனதினுடைய ஆழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் கனவுகளாக பரிணமிக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஐயா புலமைப்பித்தன் புதுமைப்பித்தன் அவர்கள் இந்த துப்பறியும் நாவல்களை எழுத அவரு எண்ணுகிறாரோ என்று எண்ணுகிற பொழுது, ஆனால் அதுவும் அந்த நாவல்கள் எல்லாம் தனக்கு அது சரியாக வராது, அதாவது சரியாக வராது என்றால் அதில் அவர் ஆழ்ந்த ஒரு ஆர்வமோ அல்ல அந்த கதையின் மீது ஒரு ஈடுபாடோ எழுத்தாளர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய நிலையை புதுமைப்பித்தன் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறாரோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. இன்னொன்று, இந்த மன பிரமை, இந்த கனவுகளில் தோன்றக்கூடிய அந்த மன பிரமை, ஒருவர் அவரை போல 2 பேர் வர்றதாக அதை பார்ப்பதெல்லாம் அந்த கனவு நிலையினுடைய ஆழ்நிலையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் தோன்றுகிறது. இனிய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி பேராசிரியர் அவர்களே. முத்துத்தோழர். 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 சரி, அது துட்டிக்குவோம். அரசல்யமா நீங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஜீவா ஐயா அவர்களை பற்றிய ஒரு பாடலுடன் தொடங்கியது. மிக சிறப்பாக இருந்தது. ஒரு கணேசன் சாரோட குரல் வளம், கருத்து வளம் மிக அருமையாக இருந்தது. பாடலும் உயிரோட்டமாக இருந்தது. அருமை. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த கருத்துக்களும் அருமையா இருந்துச்சு. அந்த முன்னோட்டம் சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் கதை சொல்லி அந்த சினிமா பாட்டுல வருங்க, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, அந்த வரிகளுக்கு சொந்தக்காரன் கல்லூரி மாணவின்றாங்க. ஆனா பார்த்தா சின்ன பொண்ணு கணக்குலயே அந்த குரல் வளம், கதை சொல்றதெல்லாம் இருந்துச்சு. சின்ன கதையா இருந்தாலும் கருத்து பெரிது. அருமையா சொன்னாங்க. கல்லூரி மாணவ மாணவிகள் நம்ம மன்றத்துல கதை சொல்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு நிறைய பேர் வரணும். கொஞ்சம் தயங்கின மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் இயல்பா அவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கதை சொல்லிக்கு
வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த கதை சின்ன கதைனாலும் இதுல நிறைய கருத்துக்கள் பொதிந்து இருக்கு. மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு இது, அதாவது அவங்க ஆளுமைகள். இந்த பனித்துளி பாலசுப்ரமணிய நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. நான் சொன்னதை சொல்ல நினைச்சதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. அதனால சொன்ன கருத்தை திரும்ப சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பல. அந்த கதையே கனவு சார்ந்ததா இருக்கு. துப்பறியும் ஒரு இதா. கனவு என்பது நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகளை உள்ளடக்கியதுன்னு கூட சொல்லுவாங்க. கனவுலயே அறிவியல்ல தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. சில கொலைகளுக்கான இதையும் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றாங்க. நாம் என்ன நினைத்து கொண்டு உறங்குகிறோமே அதுதான் கனவுல பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. துப்பறியும் நாவல் எழுதணுன்ற ஆசைப்பட்ட உடனே அது சார்ந்த கனவு வருது. அந்த கனவுலயும் அவனே தான் 3 இதுல வர்ற மாதிரி. அதுக்கான விளக்கம்லாம் அருமையா இருந்துச்சு. நல்ல கதை. கொஞ்சம் பொருள் பொதிந்து படிச்சோன்னா நிறைய விஷயங்கள் அந்த கதையில கதாசிரியர் வச்சிருக்கிறது தெரியும். அருமையான கதை, நல்ல நிகழ்வு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. முத்து தோழர். வணக்கம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாப்பா சப்ரின் ரோஜா ரொம்ப சிறப்பாக கதை சொன்னாங்க. இன்னைக்கு முக்கியமாக அவங்க எப்படி கதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காகவே வந்திருந்தேன். மிக சிறப்பாக கதை சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் பாப்பா. அப்புறம் இன்னைக்கு கதையில் நிறைய பேர் கதை ஒரு நல்ல கதை, ஒரு கிரியேட்டிவான கதை அப்படின்னு சொல்லலாம். அதுல நிறைய பேருக்கு எழுந்த சந்தேகம் என்னன்னா, இது இந்த மாதிரி இருந்திருக்கலாமா, இல்லை இப்படி எழுதியிருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்தது இல்லையா? இது என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லா எழுத்தாளர்களுக்குமே கண்டிப்பா ஒரு கட்டத்துல தோணும், ஏன் அந்த ஜார்னல் நம்ம எழுதக்கூடாது, இந்த ஜார்னல் எழுதக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அவங்க எழுத தொடங்கும் போதுதான் அதுல உள்ள சில சிக்கல்கள் புரிய வரும். ஒண்ணு, அது அவங்களுக்கு பழக்கப்பட்டதாக இல்லாதனால இயல்பா வராது. 2வது, அவங்களுடைய தாட் வேற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய செயல்பாடும் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கதைகள் தான் இயல்பா எழுத வரும். அந்த மாதிரி இல்லாதப்ப நம்ம இன்னொரு விஷயத்த முயற்சி பண்ணும்போது அது மைனஸுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அப்படி முயற்சி பண்ணும்போது வந்த ஒரு கனவை அப்படியே கதையாக மாத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தான், ஒரு சிறுகதையா மாத்திட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குது. இதை கொஞ்சம் அந்த கதையை இப்போ திரும்ப திரும்ப படிச்சு ஒரு சின்னதாக ஆய்வு பண்ணோம்னா இதுதான் புரிய வருது நமக்கு. அவ்வளோதான் தோழர். கதையும் சிறப்பு, இந்த கதையை சொல்லியும் சிறப்பு. தொடர்ந்து நல்ல சிறப்பாக இந்த கதை சொல்லிகள் நிகழ்ச்சி தொடரணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. உங்கள் வாழ்த்துக்கு மிக்க மகிழ்ச்சி. பேச்சுமுத்து தோழர் வாய்ப்பு இருக்கா, பேசுறீங்களா? பேச்சுமுத்து தோழர். தோழர் நான் வெளியில இருக்கிறேன், அதனால எதுவும் கருத்து சொல்ல முடியல. பட் ஓகே நல்லது. நன்றி தோழர். நிறைவு பின்னூட்டமாக தோழர் சிவசுப்பிரமணியம். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தோழர் சப்ரின் ரோஜா புதுமைப்பித்தனின் ஒரு கொலை அனுபவம் என்ற கதையை சொன்னது எனக்கு ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதைத்தான் சொல்ல முடியும். அதாவது தாத்தாக்கள் பேத்திகளுக்கு கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த பேத்தி தாத்தாவாகிய எனக்கு கதை சொல்லி இருக்கிறார் என்றே கருதுகிறேன். ரொம்ப அருமை. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு கதை எழுத எழுத்தாளர் என்ன பாடுபடுதாங்க அப்படிங்கிறதையும் இதுல தெரியுது. அதாவது இவர் துப்பறியும் நாவல் எழுதுன்னு நினைச்சது அது கனவா வருது. அதெல்லாம் இந்த கிருஷ்ணன் தோழர் சொன்னாரு, சிக்மண்ட் ஃப்ராய்டு எதை நினைக்கிறோமோ அது கனவா வருங்கிறது எல்லாம் சொன்னார் இல்ல. அதுதான் இதுல நான் ஒரே ஒரு மைய கருத்தை நான் நினைக்கிறேன். அவரை பார்க்கறதெல்லாம் அவர் மாதிரியே உருவங்களா பார்க்கிறாரு. 4 பேரை பார்க்கிறாரு. நான் முகனை கண்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நான் முகனை பிரமாவை கண்டது மாதிரி மற்றவர்களையும் தன்னை போல் பாவிக்க வேண்டும், கருத வேண்டும் அப்படிங்கிறத மைய கருத்தா வச்சு எழுதியிருக்காருன்னு எனக்கு தோன்றுகிறது. அடுத்து என்ன போல ஒருத்தன் என் சொத்தை
சொத்துல பங்கு கேட்க வந்துருவானோ, அதெல்லாம் கிண்டல், வேற ஒண்ணும் இல்ல. பிறகு நான்முகன் வந்து என்ன என் சொத்தை பொறாமையா, என்கிட்ட இருக்கு சொத்தை பார்த்து பொறாமையா அப்படிங்கிறதெல்லாம் கிண்டல். இதுல எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் வந்து ஒண்ணு சொன்னாங்க. அதையும் நான் நினைச்சேன். இந்த மானுடங்கிற சொல்லு மான் என்ற உயிரினத்துடன் ஒரு அர்த்தம், மானுடன் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து மான் என்ற உயிரினத்துடன் அவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு சொல் இரண்டு பொருள். எனக்கு நான் அதை வாசிக்கும் போதே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அந்த சொல்ல வச்சு பார்க்கும்போது திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து எழுதிய ஒரு பாடல் நினைவு. ஒரு சொல்லு ரெண்டு பொருள். இருதயம் அடிக்கடி துடிக்குது என்பேனா. என்பேனாங்கிறது இந்த இடத்துல என்று சொல்லுவேனா. இருதயம் அடிக்கடி துடிக்குதுன்னு சொல்லுவேனா. என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா. அந்த இருதயம் துடிக்கிறத எழுதணும்னு நினைக்கும் போது என்னுடைய பேனா மறுக்குது. என்னுடைய பேனா என்பேனா அப்படிங்கிறத ஒரு சொல்ல வச்சு ரெண்டு பொருள் படும்படியாக அவர் அருமையா எழுதியிருப்பாரு. திரைப்பட பாடலாலும் அருமையா எழுதியிருப்பாரு. அந்த மானுடன் அப்படிங்கிற சொல்லு எனக்கு ரெண்டு பொருள் வந்தது. அதை எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் குறிப்பிட்டார்கள். அருமை. இதுல ஒரே ஒரு கருத்தை தான் அவரு வலியுறுத்தி சொல்லுகிறார். ஒரு எழுத்தாளருக்கு எது எழுத வருகிறதோ, எது எழுத முடிகிறதோ அதனை மட்டும் கையாள வேண்டும் அப்படிங்கிறத மைய கருத்தா வச்சு சொல்லுதார். இன்னொன்னு, அதாவது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்காம ஒரே இடத்துல வைக்கணும். அதுதான் இந்த கடைசி வரி வந்து அதுதான். மானுடன் ஓடிக்கிட்டு நாயையும் துரத்த முடியுமா? சமூக கதைகளையும் எழுதிக்கிட்டு துப்பறியும் கதைகளும் எழுத முடியுமா? முடியாது. ஏதாவது ஒண்ணுல மட்டும் கவனம் செலுத்த வேண்டும், எழுத வேண்டும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட இருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க, எதுவும் சொல்ல வரீங்களா? ஆமா தோழர், அதாவது இந்த கடைசி வரிக்கையை பொறுத்த மட்டும் ரெண்டு அர்த்தங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதாவது மானுடன் ஓடிக்கிட்டே ஒரு மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நாயினுடைய ஓட்டத்துக்கு நமக்கு ஈடு கொடுக்க முடியுமாங்கன்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நாயை வந்து எதுக்காக பயன்படுத்துவோம்? வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த வேட்டையாடு எதை பயன்படுத்துவோம்? மானு மற்றது ஏதாச்சும் இந்த இருக்கிறது காட்டுல இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு தான் நாயை வந்து முயல் எல்லாம் பண்றதுக்கு நாயைத்தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா மானையும் கூட்டிக்கிட்டு நாயையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு போக முடியுமா? அதனால மானுடன் ஓடிக்கென்று நாயை துரத்தி பிடிக்க முடியுமான்னு சொல்லி அதை ரெண்டா எடுத்திருக்காங்க. அதே இது இன்னொரு அர்த்தத்துல பண்ணினாலும் அது அர்த்தம் சரியாத்தான் வரும். ஏன்னா இவன் ஒரு மனிதன், இந்த மனிதன் வந்து இவன் ஒரு செயல்பாடுல ஒரு சிந்தனையில ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஓட்டம் வந்து நாயினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு அர்த்தத்தோட கூடிய வரியா இதை இணைச்சிருக்காங்க. அது அந்த கதையில வந்து ரெண்டு கதையும் நம்ம போட்டு அங்கிட்டு இங்கிட்டு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் அந்த கனவுகள்லாம் வந்து துப்பறியும் கனவுகள் மாதிரி அவருக்கு வந்து எண்ணத்துல வந்து உதிக்குது. அதை வந்து ஒரு கதையா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த கதையில ரெண்டு பக்க கதையினால நிறைய செய்திகள் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. வாழ்க வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. இந்த சொற்களை பற்றி சொன்னதுக்காக இன்னைக்கு பாலனனும் உள்ள இணைப்புல இருக்காங்க, ஆசிரியர் பாலன். அவர் நானும் காலையில பேசிட்டோம். இந்த வராது வந்த நாயகன் தம்பி எதுல கம்பராமாயணத்துல இருக்கு, அது எந்த படலத்துல வருது அப்படின்னு ஒரு கேள்வி அண்ணன் வச்சாங்க. அப்பைக்கு அதுல அதாவது அயோத்தியா காண்டத்துல வருது. அதாவது கையைக்கு வரம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்த அந்த தசரதன் பின்னால அந்த வரத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளால் வருந்துவதை விவரிக்கும் போது அந்த பாடல் வரி வரும். வராது வந்த நாயகன் என்பதுதான் அதுக்கான பொருள். என்னன்னா, அந்த இடத்துல அவன் வராமல் இருந்திருக்க வேண்டியவன் வந்தான் அப்படிங்கிறது அதனோட பொருள். சொல்ல வருகிற செய்தி ஒன்று, பொருள் வேறு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான். அப்படி அது 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 நம்முடைய மொழிக்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு செய்தி. அந்த நிலைமையில தான் நம்ம பார்க்கிறோம். மிக்க மகிழ்ச்சி.
அம்மா ரோஜாம்மா எதுவும் சொல்றீங்களா நிறைவா? ஏன்னா பொதுச் செயலாளர் பேச போறாங்க. ரோஜாம்மா. நன்றி ஐயா பின்னூட்டம் சொன்னதுக்கு. நன்றிம்மா. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தொலைமை மிக்க மருத்துவர் அரமையா அவர்கள் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனைகளையும் இணைத்து எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய உரையை அவருடைய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிறீர்கள் என்பதும் தெரியும். உங்களால் முடிந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இலக்கிய பேராசான் நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை தோற்றுவித்த இலக்கிய பேராசான் ஜீவானந்தன் அவர்களுடைய பிறந்த நாள். மாநிலம் முழுவதும் பல இடங்களில் அவருடைய படங்களை வைத்து அவர் ஆற்றி சென்ற பணிகளை பல இடங்களில் நினைவு கூர்ந்து வருகின்றனர். ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தமிழ் உணர்வுடன் தமிழ் மண் வளர்த்த கருத்துக்களுடன் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர். எல்லாருடையும் ஒரு ஐடியல் கம்யூனிஸ்ட் அப்படின்னா அவர்தான். அவர் வந்து ஒரு இலக்கியத்தை பார்த்த பார்வை, மற்ற அமைப்புகளை பார்த்த பார்வை, அவர் ஆன்மீகவாதிகளுடன் கூட இருந்தார். நீங்க பல இடங்கள்ல ஒரு வரட்டுத்தனமான போக்கு இருந்த போது இதற்கெல்லாம் மாற்றாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இயல்பானவர். ஒரு 9வது படிக்கிறப்ப ஊரை விட்டு ஓடி வர்றாரு. ஊர் மரிச்சான் கயிறுன்னு கட்டி அந்த கோயில் தெருக்களுக்குள்ள பொங்கல்னா தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னப்ப அதை மீறி உள்ள கூட்டு போனதுக்காண்டி ஊர் விளக்கம் செய்யப்பட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவர். பூதப்பாண்டியிலிருந்து ஓடி வந்தவர். வைக்கம் போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு. இங்க நம்ம வாவைசையர் நடத்திய அந்த போராட்டம், சுசீந்திரம் கோயில் நுழைவு போராட்டம், இதுல எல்லாம் பல போராட்டங்களில் கலந்து கதர் தன்னுடைய காண்டி ஒரு காங்கிரஸ்காரரின் உரையை கேட்டு கதர் தவிர வேற எதையும் அணிவதில்லை. அன்னைக்கு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அன்னைக்கு கூட கதர் வாங்க முடியல. கதர் கடையெல்லாம் பூட்டி இருக்கு. அப்ப நான் கொல்லி வைக்க மாட்டேன்ட்டாரு. கொல்லி வைக்கிறவங்க புதுசு கொடுத்தனும். அப்ப புதுசு கொடுத்ததுக்கு எனக்கு கதர் இல்லை என்றால் அவ்வளவு தூரம் ஒரு எது ஒன்றின் மேலும் மிக தீவிரமான பற்றாளர் அவர் வந்து. அப்படிப்பட்டவர் வந்து காந்தி ஆசிரமம் நடத்தி பெரியாரோடு பயணித்து பெரியாரோடு விலகி அந்த ஜமீன்தார்களுக்கும் வட்டி கொடுக்கிறவர்களுக்கும் ஆதரவாக இருப்பவன் அல்ல நான் என்று மக்களின் பக்கமாக வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்து ஜனசக்தியின் ஆசிரியராக இருந்து தாமரை தோற்றுவித்து அந்த நேரத்தில் தீ பரவட்டும் என்றதும் கம்பரசம் என்றும் கம்பனின் புலமையை ராமாயணம் ஒரு இதை வலியுறுத்தி இருக்கலாம், ஒரு புராண கதை, அதை தமிழில் கொடுத்த கம்பனின் மேன்மை, கம்பனின் அறிவு செழுமை, இதையெல்லாம் அடித்து நொறுக்கும் ஒரு கட்டத்தில் உள்ளே புகுந்து கம்பன் எவ்வளவு பெரிய கற்பனையானவன், எவ்வளவு பெரிய கவிஞன், எவ்வளவு பெரிய முற்போக்குவாதி என்றதெல்லாம் கொண்டு வந்தார். அதே போல பாரதியையும் நம்ம வந்து வைதிக சிமிழுக்குள் வேதாந்த சிமிழுக்குள் அடைக்கும் போது அவனை ஒரு உலக மகா கவியாக பரிணமிக்க செய்தவர்ல முக்கியமானவர் ஜீவானந்தம். பாரதியினுடைய படைப்புகள் எல்லாம் நாட்டுடைமையாக்குவதற்கு ஜீவானந்தம் அவர்கள் தான் காரணம். ஒரு மிக எளிமையான வாழ்க்கை. அவரோடு சேர்ந்தவங்க எல்லாம் காமராஜர், கலைஞர், இவங்க எல்லாம் அவங்களோட இருந்தவங்க தான். ஆனால் தன்னுடைய விடாப்பிடியான ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மிகச்சிறந்த மனிதர், மிக நேர்மையாளர், மிகச்சிறந்த பண்பாளர், ஆன்மீகவாதிகளோடும் கைகுலுக்கி அங்கேயும் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தவர். குன்றக்குடி அடிகளாரோடு மிக நெருங்கிய பழக்கத்தை பூசாரிகளின் மாநாட்டில் போய் பேசியிருக்கிறார். நீங்களெல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்ப நீங்களும் கம்யூனிஸ்டுகள் தான், நாங்களும் அதைத்தான் நினைக்கின்றோம் அப்படின்னு 2 பேரும் ஒரு புள்ளியில் இணைகிறோம்லாம் பேசிட்டு அப்படி ஒரு பரந்துபட்ட ஒரு ஜனங்களோட தொடர்பு. தமிழ் இலக்கியத்தில் அவர்தான் சொன்னது, திருக்குறள் தெரியாதவன் கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு குறளின் மீது நீங்க அவருடைய இலக்கிய பணியை எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமா இருக்கும். சங்க இலக்கியத்தில் சமுதாய காட்சிகள்னு ஒண்ணு இருக்கும். பெண்ணிற்கு எழுதக்கூடிய கடிதமாக இருந்தாலும் சரி, மொழி குறித்து நீங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
தமிழால் முடியும் சொன்னவர். நிர்வாக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் நமது கல்வி மொழியாகவும் தமிழ் இருக்க முடியும், தமிழால் முடியும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர். அதனாலதான் சங்கரலிங்க நாடார் கூட அவர் தன்னை தியாகம் செய்து தமிழ்நாடு என்று பெயர் வைக்க தன்னை தியாகம் செய்த சங்கரலிங்க நாடார் கூட இடதுசாரிகளின் கையில் என்னுடைய உடலை கொடுங்கள்னார். இன்னைக்கு மொழியை பயன்படுத்தி நிறைய அரசியல் செய்தவர்கள், அரசியல் லாபம் அடைந்தவர்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஒரு தேசிய இனத்தை ஒரு எதன் அடிப்படையில் வகுக்கலாம் என்பது மொழிவாரி தேசியம்தான் சரியானது. மொழி எப்படி இருக்க வேண்டும், மொழி எந்த நிலையில் இருக்க வேண்டும் என மிகச்சரியான நிர்ணயிப்பை செய்தவர் ஜீவானந்தம் அவர்கள். பி ராமூர்த்தி அவரோடு இணைந்து செய்தார்கள், பூபேஷ் குப்தா அவர்கள்லாம். அவருடைய பிறந்த நாள் இன்று. நம்மளுடைய கலை இலக்கிய பெருமிடத்தை நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும், மனிதாபிமானம், போர்க்குணமிக்க மனிதாபிமானம், அதுதான் நம்மளுடைய கொள்கை. இதாக இருக்கு. மனிதாபிமானம் உள்ள அனைவரும் நம்ம தோழர்கள் தான். சக மனிதன் நன்றாக இருக்க வேண்டும், சக மனிதனின் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என எண்ணக்கூடிய கோடான கோடி தோழர்களும் நம்மோடு பயணிக்கக்கூடியவர் தான் என்ற கருத்தை ஒரு கொள்கை முழக்கமாக கொடுத்தவர் ஜீவானந்தம் அவர்கள். அவருடைய நினைவை இன்று போற்றுவோம். மிக அருமையான பாடலை நமது கணேசன் அவர்கள் பாடினார். தொடர்ந்து நாம் ஜீவாவை பற்றி பேச வேண்டும், ஜீவாவின் வழியில் செல்ல வேண்டும். அதுவே அவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த நினைவு கூறலாக இருக்கும். இந்த கதையின் ரொம்ப அருமையானது. அவங்க சப்ரின் ஒரு கல்லூரி மாணவியாக இருந்தாலும் கூட இது ஒரு சிக்கலான கதை, ஒரு உளவியல் கதை. அதை தைரியமாக எடுத்திருக்கிறார். ஒரு நம்ம துப்புரவு கதை எழுதணும்னு ஒருத்தர் பகல்ல தூங்கிறார். அவருக்கு வர்ற கனவு தான் இது. அந்த கனவு ஒரு மனுஷனுக்கு முதல்ல ராஜாதி ராஜனாக அந்த வர்றவன் வரான். ஒரு குடிகாரனா இருக்கான், தள்ளாடிட்டு போறான், அந்த போஸ்ட் மரத்துல ஏறுறான், வளைஞ்ச இரும்பு கம்பியில போய் ஏறி உட்கார்ந்துக்கிறான். ஆனா ராஜாதி ராஜன்றான். ராஜாதி ராஜன் தான் அவன். அவனுக்கு அதுல ஒரு இன்பம் இருக்கிறது. அது புதுமை பித்தனுக்குள்ள உள்ள ஒரு கனவில் வரக்கூடிய ஒரு நாள். அவருடைய நான் எப்படி இருக்கு, 3 நான்கள் வருகிறாங்க. அவருடைய 3 நான்கள்ல ஒருத்தன் குடிகாரனா இருக்கான், எதனாலும் பாட்டு பாடிட்டு இருக்கான், உலகத்தையே ரசிச்சுக்கிட்டு இருக்கான், விளக்கு எறிகிற போஸ்ட்ல போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ராஜாதி ராஜன் சொல்றான். அது ஒரு நான். ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன வருது, அந்த இன்றைய அன்றாட நிகழ்வுல இவன் சொத்து கேட்க வந்துருவானோ, சொத்து பங்கு கேட்க வந்துருவானோன்னு ஒரு அடி அடிக்க. புதுமை பித்தன் எப்பயுமே கனவு உளவியலா பேசினால் கூட யதார்த்தத்துக்கு கூட்டு வர்றாரு. யதார்த்தத்துக்கு கூட்டு யதார்த்தத்துல என்ன இன்னொரு நான் வந்துட்டா என்ன செய்யறது, சொத்துல பங்கு கேட்டா என்ன செய்யறது, அதுதான் அவருக்கு முக்கியமா தெரியுது. அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி பத்தி பேசுறாரு. அந்த அடுத்தவன் வரான், அடுத்தவன் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவன் பொம்மை மாதிரி இருக்கான், பொம்மை மாதிரி அவன் பாட்டுக்கு வந்துருக்கான். திடீர்னு லைட் எல்லாம் அமர்ந்துருச்சு. இவன் ஏறி உட்கார்ந்துருக்கான்றது முதல்ல சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டியை பத்தி சொல்றாரு. விடிய விடிய லைட் எரிஞ்சா இவங்களுக்கு என்ன, அதுக்கு முன்னா ஏன் இவங்க அமர்த்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் அதுல வச்சுறாரு. அப்ப அவனையும் பாக்குறாரு, அவனும் தன்னை மாதிரியே இருக்கான். நமக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இல்ல பிரம்மாக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன, பிரம்மாக்கு நான் சொத்து சேர்க்கறதுல திருப்பியும் யதார்த்தத்துக்கு கூட்டு வர்றாரு. எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, இல்ல பிரம்மாக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, இல்ல பிரம்மாக்கு நான் சேர்த்த சொத்துல அவன் எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கானா, ஏன் இப்படி பொறாமையா அவனுக்கு அப்படின்னு ஒரு இது சொல்றான். அதுக்கப்புறம் ஏன் இப்படி நான் பயப்படணும் அப்படி இப்படின்னு சொல்றப்ப இன்னொருத்தனும் வந்துகிட்டு இருக்கான். அவங்க அப்ப இது என்ன இயற்கை, அவன் என்னை மாதிரி இருக்கக்கூடாதுன்னப்ப தாடி மீசையோட இருக்கான். ஆனாலும் பார்த்தா இவர் தான், இவர்கிட்ட தாடி இல்லை, ஆனா அவன்கிட்ட தாடி இருக்கு. அப்ப ஒரு 3 நான்கள் அவருடைய தூக்க நினைவுல 3 வெவ்வேறு புதுமை பித்தன்கள் உள்ள வராங்க. ஒருத்தர் குடிகாரரா இருக்காரு, ஒருத்தர் பொம்மையாட்டம் வராரு, இன்னொருத்தன் வாரான், அவன் தாடியோட இருக்கான், கையில கத்தி இருக்கு. இவர் துப்பறியின் நாவல் எழுதணும்னு உட்கார்ந்தவர், பகல்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லாமே நான் என்ற முக்தி நிலையை அடைஞ்சிட்டேனா அப்படின்றது. இந்த இது இருக்கே நம்ம பாரதியினுடைய அந்த துவைதம் இல்ல அத்வைதம், எல்லாம் கடவுள், எல்லா உருவங்களும் கடவுள் தான்,
அது எழுதுகோலாக இருந்தாலும் சரி, உயிரற்ற ஜட பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எல்லா மதத்துக்குள்ளும் இறைவனே இருக்கின்றான் என்ற பார்வை, அது வந்து ஒரு முக்தி நிலை. அது அடைஞ்சிட்டேனா அப்படின்றான். அப்ப திருப்பி அவனை பார்க்கறான். ஒருவேளை அந்த இவன் எப்படி இருக்கான்னா, பாட்டு பாடிட்டு தான் இருக்கான் அவன் இன்னமும். அதுக்கப்புறம் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இருக்க 3வது ஆளு 2வது ஆளை குத்தும் போது கத்துறான். கத்துனா 3 பேரும் கத்துற மாதிரியான ஒரு உணர்வு வருது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து துப்பறியும் எழுத்தாளர்ல ஒரு அடி அடிக்காரு. எல்லாத்தையும் அடி அடிச்சிருவாரு. இவரு அடிக்கணும்னு நினைச்சிட்டா தூக்கு போடாமே ஒருத்தனை சாகடிக்கிறது. தூக்கு தான் ஒருத்தனை வந்து சாகடிக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தூக்கு போடாம சாகடிச்சு பிறகு அவனை ஏன் சேர்த்தான்னு துப்புறியறதுக்கு கதை எழுதுறது. இப்படியா இருப்பாங்க. இவருக்கு வந்து இஷ்டம் இல்லை. அவன் சொன்னது கரெக்ட் தான். மானுடன் ஓடிக்கொண்டே நாயுடன் துரத்த அப்படின்னு ஒரு வாசகத்தை போட்டுறாரு. இது வந்து சொலவடையா இருக்கான்றல. ஆனால் இவர் நல்ல உவமை. அது வந்து மானுடன் அவர் வந்து இவருடைய கதைகள் எல்லாம் மானுடன் ஓடுற மாதிரி இருக்கு. நாய் துரத்துறது மாதிரி துப்பறியும் கதைகள் இருக்கு. அதுக்கு போயா நாய் எழுத அப்படின்னு முடிச்சிடுறாரு. ஒரு உளவியல் ரீதியான ஒரு கதையை, ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வெவ்வேறு அனுபவங்களை ஒரு சொத்துக்கு கேட்கறதாகவும், பிரம்மா பைத்தியக்காரனா இல்ல நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கேனா, இப்படி ஒரு சமூக விஷயங்களையும் உள்ளே திணித்து மிக அருமையான கதை. சப்ரீன் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இப்பதான் படிச்சுக்கிட்டு இருப்பான். நிறைய கதைகள் படிக்க படிக்கதான் இதனுடைய முழு வீச்சும் தெரியும். அதுல அதுவும் புதுமை பித்தன் வந்து பயங்கர ஒவ்வொரு செறிவு மிக்க கதைகள் எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் அவர் வந்து இது வச்சிருப்பார். மிக அருமையா சொன்னார். அவருடைய புரிதலின் அடிப்படையில் மிக ஏறக்குறைய வந்துட்டா அந்த என்ன சொல்ல வராரு அப்படின்றத. தொடர்ந்து நம்மளுடைய அமைப்புகளில் தொடர்ந்து கதை சொல்லியாக இருக்கும்போது இன்னும் மிளிர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சிவகாசி கிளை வந்து நம்ம ஏஆர் முத்து வந்ததுக்கு அப்புறம் கவிதை பயிற்சி இந்த இதெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிறுகதை தொகுப்பு கூட இப்ப வெளியிட்டாங்க. ஒரு பொது வெளியில பப்ளிக் மீட்டிங்கா வச்சாங்க. ஒரு சிவகாசி கிளை மிக நன்றாக செயலக்கூடிய படைப்பாக்கத்திலும் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கிளையாக இருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர் ஜீவா அவர்களுடைய 118வது பிறந்த தினத்தை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமையோடு இலக்கிய குழு கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. தோழர் ஜீவா அவர்கள் எப்பொழுதுமே தன்னை ஒரு அரசியல்வாதி என்று அழைப்பதை அவர் விரும்பவே இல்லை. அவர் வாழுகிற காலத்தில் பாட்டாளிகளின் கூட்டாளி என்று அழைப்பதையே அவர் விரும்பினார். தமிழகத்தில் தொழிலாளர் பிரச்சனை எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் அவர் முதல் வரிசையில் ஓங்கிய குரலால் ஒழித்து உரிமை குரல் எழுப்பியவர் தோழர் ஜீவா. பலமுறை காவல்துறையினுடைய தடியடிகளுக்கு உட்பட்டு தழும்புகள் பெற்றாலும் பாட்டாளிகளுடைய கூட்டாளியாய் பட்டி தொட்டியெல்லாம் பயணித்து தொழிலாளர்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, உரிமைகளை உறக்கச் சொன்ன உரிமை தோழன் தோழர் ஜீவா அவர்கள். அவரை பற்றி ஒரு கூடுதலான செய்தி என்னவென்று கேட்டால், பொது உடைமை கருத்துக்களை தமிழில் கூற பல சொல்லாக்கங்களை தோழர் ஜீவானந்தம் உருவாக்கினார். இது மிகப்பெரிய செய்தி. பொது உடைமை கருத்துக்களை தமிழில் கூற பல சொல்லாக்கங்களை தோழர் ஜீவானந்தம் அவர்கள் உருவாக்கினார். சோசியலிச சரித்திரம், சோசியலிச தத்துவம் என்கிற நூல்களை இயற்றி வெளியிட்ட பெருமைக்கு உரியவர் என்பதை காட்டிலும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மூலமாக கலைஞர்களையும் கலைகளையும் உருவாக்கி வருகின்ற அந்த பாட்டாளிகளை, இந்த மக்களுடைய மனங்களை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கலை இலக்கிய பெருமன்றத்தை தோற்றுவித்த பெருமகனாருடைய மானுடம் வென்றதம்மா என்று நாம் போற்றுகிற வகையில் வாழ்ந்த ஒரு மானுடம் தோழர் ஜீவா அவர்கள் இன்றைய தினம் 118வது பிறந்த நாள் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். அவர் தோற்றி வைத்த அமைப்பின் சார்பாக கொண்டாடுகிறோம். ஆகவே தோழர்களே, இன்றைய நாள் என்பது நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு ஒரு விழாவான நாளாகவே நாம் பார்க்கிறோம். அந்த நாளில் இணைந்த அத்துணை தோழமைகளுக்கும், குறிப்பாக கதை சொன்ன தோழியருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, குறிப்பாக நம்முடைய பெருமன்றத்தின் சார்பாக நம்முடைய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அரமையா அவர்கள் தோழர் ஜீவா அவர்கள் பற்றிய நினைவுகளை பகிர்ந்ததையும் இந்த சபையின் சார்பாகவும் நன்றியை சொல்லி, தோழர்களே, ஒவ்வொரு நாளும் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கணவாய்களை
தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இரவு 8 மணிக்கு இணைய வழியாக இல்லங்களில் தோறும் இணைந்து இலக்கியத்தால் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நாளைய தினம் சந்திப்போம்.